அனைவருக்கும் எச்சரிக்கை. இந்துஸ்தானின் ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். 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 தங்களுக்கு குழந்தை பிறந்ததால் அதற்காகவும் வாழ்த்து கூற இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஷஹன்ஷா, இவர்களில் சிலர் தங்களை சந்திக்க வேண்டுமா? ஷஹன்ஷா, இது எங்கள் தரப்பிலிருந்து எங்களுடைய சின்ன ஷஹன்ஷாவிற்கு எங்களின் சின்ன பரிசு. மிக்க நன்றி. நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியில் நாங்களும் திளைத்திருக்கிறோம். ஷஹன்ஷா, இதை கேட்டு நான் மிகவும் மகிழ்கிறேன். ஷஹன்ஷா, எங்கள் மீது மிகவும் கருணை காட்டியிருக்கிறீர்கள். எங்கள் மதத்தை மாற்றிக்கொண்டேதான் ஆக வேண்டுமோ என்று நினைத்தோம். எங்கள் முன்னோர்கள் அளித்த கலாச்சாரத்தை காக்க முடியாதோ என்று பயந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த பயம் நீங்கிவிட்டது. மிக்க நன்றி. ஜசியா என்ற வரியை நீக்கி தாங்கள் கருணை காட்டியிருக்கிறீர்கள். ஷஹன்ஷா அக்பர், முகலாய சாம்ராஜ்யம். ஷஹன்ஷா அக்பர், ஷஹன்ஷா அக்பர். நான் செய்தவை அனைத்திற்கும் மக்களாகிய நீங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஷெஹன்ஷாவாக இருப்பதினால் இது என்னுடைய கடமையாகும். இந்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமையாகும். அதே போல் யாருக்கும் எந்த அநீதியும் நடக்க விடாமல் காப்பதும் என் கடமை. அதே போல் நான் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளாமல் இருப்பதும் என் கடமையாகின்றது. யாரும் விருப்பம் இல்லாமல் வேறு மதத்தை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு துளிக்கூட விருப்பம் இல்லை. ஏனென்றால் மதத்தை பின்பற்றுவது அவர்களது உரிமையாகிறது. அல்லது விருப்பப்பட்டால் வேறொரு மதத்தை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் இன்று முதல் முகலாய ராஜ்யத்தில் யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை, பாகுபாடும் பார்க்க போவதில்லை. அதே போல் யாராவது அவ்வாறு செய்தால் அவர்கள் குற்றவாளியாக பார்க்கப்படுவார்கள். ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். ஷஹன்ஷா, நாங்கள் வியாபாரிகள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். இன்றிலிருந்து அனைத்து பொருட்களின் விலையையும் ஒரு கட்டுப்பாட்டில் வைப்போம். அப்பொழுதுதான் நமது ராஜ்யத்தில் மக்கள் அனைவரும் உணவின்றி தவிக்க மாட்டார்கள். இது உங்கள் பெரிய மனதை காட்டுகிறது. நீங்கள் அனைவருக்கும் முன் உதாரணமாக இருப்பீர்கள். நீங்கள் செய்த அனைத்து விஷயங்களுக்கும் நான் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குட்டி இளவரசரே, உடனே நீங்கள் உறங்கிவிடக் கூடாது. பால் குடித்தவுடன் உறங்கிவிட்டால் வயிறு கெட்டுவிடும் அல்லவா? அப்படியா? என்னை பார்த்து சிரிக்கிறீர்களா? தங்கள் மனதில் என்ன ஓடுகிறது? உங்கள் தாயோடு நீங்கள் விளையாட வேண்டுமா? வாருங்கள் ஷெஹன்ஷா. பிரமாதம். இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தவுடன் நீங்கள் என்னை மறந்தே போய்விட்டீர்கள் அல்லவா? அது எப்படி? ஜோதாபேகம் ஒரு காலம் இருந்தது. அப்போது என்னுடன் பொழுதை கழிக்க, என்னோட பேசுவதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி வந்து விடுவீர்கள். ஆனால் இப்போது தினமும் விடுகிறது, மீண்டும் இரவு வந்து விடுகிறது. ஆனால் உங்களோடு மட்டும் என்னால் நேரம் கழிக்க முடியவில்லை. நான் என்ன செய்வது ஷெஹன்ஷா? இந்த குட்டி இளவரசர் உங்களுடைய பிரதிரூபம் அல்லவா? இவரை குளிப்பாட்டி பாலூட்டி இவரோடு விளையாடுவதற்கே நேரம் பத்தவில்லை. அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் எனக்கும் அவரை தரலாம். தங்களால் இது இயலாது, விட்டு விடுங்கள். நீங்கள் ருக்கையா பேகத்தையே விஞ்சு விடுவீர்கள். சரி, என்னிடம் அவரை கொடுங்கள். தாருங்கள், என்னுடைய செல்லத்தை என்னிடம் தாருங்கள். வாருங்கள் வாருங்கள். இவரை நான் என் கைகளில் ஏந்தி கொள்ளும் போது ஒரு நாள் இவர் பெரியவனாகி ஒரு மிகப்பெரிய ஷெஹன்ஷா ஆகுவார் என்ற உணர்வு எனக்குள் நன்றாகவே இருக்கிறது. ஆம், அது உண்மைதான். இப்பொழுது இவரை ஷெஹன்ஷாவாக துடிக்கிறீர்களா? ஆம், துடிப்பது இயல்புதானே. இவர் என்னை போலவே இருப்பார்.
பாருங்கள், இவரின் ஆடைகளை ஈரமாக்கி விட்டார். இதை பார்த்தால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறதா? ஷெஹன்ஷா, நான் எதற்காக சிரிக்கிறேன் என்றால், இப்பொழுதுதான் இவர் தங்களை போன்றே வருவார் என்று கூறினீர்கள். அப்படி என்றால் தாங்களும் சிறு வயதில் அவரை என்னிடம் தாருங்கள். அவருடைய ஆடையை மாற்றிவிட்டு தங்களிடம் தருகிறேன். பரவாயில்லை, இருக்கட்டும். என்ன நினைத்தீர்கள்? என் மகன் என் ஆடைகளை ஈரமாக்கி விட்டால் நான் இவனை உங்களிடம் தந்து விடுவேன் என்றா? உங்களுடைய தந்தை எதற்கும் சரிப்பட்டு வரமாட்டார் என்று உங்கள் தாயார் நினைக்கிறார். வஸ்திரங்கள் எங்கே இருக்கின்றன கூறுங்கள், நானே மாற்றுகிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன் ஷெஹன்ஷா, என்னிடம் தாருங்கள். பரவாயில்லை, நானும் செய்கிறேன் ஜோதா பேகம். இல்லை என்றால் அனைத்து வேலைகளையும் நீங்களே செய்துவிட்டு பின்பு களைத்து போய்விட்டு மதுராவிற்கு சென்று விட்டால் நான் என்ன செய்வது? அதனால் வஸ்திரங்கள் எங்கே என்று கூறுங்கள். நான் எங்கேயும் செல்ல மாட்டேன். பரவாயில்லை, நானே மாற்றுகிறேன். எங்கே இருக்கின்றது என்று கூறுங்கள். கூறுங்கள். இந்த அருங்கள் முடிந்து விட்டது. இதெல்லாம் தாங்கள் எங்கே கற்றீர்கள் ஜோதா பேகம்? என்னுடைய அண்ணி எனக்கு கற்று தந்தார். குழந்தை பால் குடித்த பிறகு பால் வயிற்றுக்கு செல்வதற்காக இவ்வாறு குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு முதுகில் மெதுவாக தட்ட வேண்டும். பிறகுதான் படுக்க வைக்க வேண்டும். இதைத்தான் வாம் குக்ஷி என்பார்கள். யா அல்லாஹ், ஒரே நாளில் நான் எவ்வளவு கற்றுக்கொண்டு விட்டேன். தாங்கள் என்ன கூறினீர்கள்? வாம் குக்ஷி. அதன் பொருள் குழந்தையை இடது பக்கம் படுக்க வைப்பது. சரி, நானும் ஆடையை மாற்றிவிட்டு வருகிறேன். வாம் குக்ஷி மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. சரி, விடை அளியுங்கள். அவ்வளவுதான், இன்னும் சிறிதுதான். நீ நல்ல குழந்தை அல்லவா? ஹோஷியார், இவனுக்கு வயிறு நிறைந்து விட்டதா இல்லையா என்பதை எப்படி நான் தெரிந்து கொள்வது? உசூர், நான் வேண்டுமானால் ஜீனத் பேகத்தை அழைத்து வரவா? இல்லை இல்லை, அவர் ஓய்வெடுக்கட்டும். ஹுசைன், அப்பா வந்து விட்டார். என் பேகமும் என் இளவரசரும் எப்படி இருக்கிறார்கள்? நல்லபடியாக இருக்கிறோம். இவன் இப்பொழுதுதான் பால் குடித்து முடித்தான். ஆனால் உண்மை கூறவா, சில சமயம் இவன் மிகவும் தொல்லை கொடுக்கிறான். உண்மையில் குழந்தைகளை சமாளிக்க தெரியவில்லை என்றால் தான் அவர்கள் நமக்கு தொல்லை கொடுப்பார்கள். அப்படியா? அப்படியென்றால் தங்களுக்கு அனைத்தும் தெரியுமா? நிச்சயமாக, எப்படி சமாளிக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். கொடு, ஹுசைனை என்னிடம் கொடு. தங்களிடமா? குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். முதலில் குழந்தைகளை நன்றாக ஏந்த வேண்டும். இப்படி இரு கைகளால் முதலில் நாம் அவர்களை பற்ற வேண்டும். ஒரு கையை முதலில் இடுப்பில் தாங்க வேண்டும், மற்றொரு கையை இப்படி தலையின் கீழ்ப்பக்கமாக பிடிக்க வேண்டும். அப்போதுதான் கீழே விழாமல் பாதுகாப்பாக இருப்பார்கள். பிறகு இப்படி மெதுவாக ஆட்டினால் அவர்கள் அயர்ந்து உறங்கி விடுவார்கள். இளவரசர் இப்போதுதான் பால் குடித்தார் என்று நீங்கள் கூறினீர்கள். அப்படி என்றால் உங்கள் வஸ்திரங்கள் சிறிது நேரத்தில் ஈரமாக போகிறது என்று பொருள். அப்படியே தாங்கள் இவனுடைய வஸ்திரங்களையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு குழந்தைக்கு ஆடை மாற்ற தெரியும் அல்லவா? சரி, நீங்கள் இப்போதுதான் இவருக்கு பால் கொடுத்தேன் என்று கூறினீர்கள். அப்படி என்றால் இப்போது முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவர் பால் குடித்த பிறகு வாய்வு சேராமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இவரது வயிற்றில் வாய்வு சேர்ந்து விட்டால் அதை எடுப்பது நமக்கு மிகவும் அவசியம். இவ்வாறு குழந்தையை நம் தோளில் பத்திரமாக போட்டு 5 முறை, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 5 முறை நாம் இவரது முதுகில் மெதுவாக தட்ட வேண்டும். பிறகு வாயு மொத்தமும் வெளியே வந்துவிடும். 1 2 3 4 5. இவ்வாறுதான். அற்புதம் ஷேன்ஷா, தாங்கள் இதை நன்றாக பயிற்சி செய்தது போல இருக்கிறது. அது மட்டுமல்ல ருக்கையா பேகம், நாம் குழந்தையை இவ்வாறு இடது பக்கமாக சாய்த்து வைத்து படுக்க வைக்க வேண்டும். ஆனால் தங்களுக்கு இவ்வளவு விஷயம் எவ்வாறு தெரியும்? எனக்கு இதெல்லாம் எவ்வாறு தெரியும் என்றால், இதையெல்லாம் நான் கனவில் கண்டேன். கனவிலா? ஆனால் இது போன்ற கனவு எனக்கு வரவில்லையே. என்ன செய்வது ருக்கையா, நாம் எதை நினைத்து உறங்க செல்கிறோமோ அதுதான் நமது கனவில் வரும். சரி, நீங்கள் உறங்க செல்வதற்கு முன்பாக என்ன நினைப்பீர்கள்? வேறென்ன, நாளை அந்த புறத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், தாசிகளையும் பேகங்களையும் எப்படி தண்டிக்க வேண்டும் என்று. ஓ அப்படியா? இது போன்ற விஷயங்களை யோசிக்கிறீர்கள் என்றால் கனவுகளும் அதை சுற்றிதான் வரும். குழந்தையை பற்றி யோசித்தவாறே உறங்குங்கள். குழந்தைகளை பற்றிய கனவு வரும். நீங்கள் உண்மையிலேயே மிகவும் புத்திசாலிதான். பரவாயில்லை, அந்த அல்லாவிற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்போதாவது ஒப்புக்கொண்டீர்களே நான் உங்களை விட புத்திசாலி என்று. உங்களுக்கு குழந்தைக்கு துணிமாற்ற தெரியுமா, இல்லை நான் செய்து காட்டட்டுமா? இது இல்லை இல்லை, அதற்கு எந்த அவசியமும் இல்லை. என்னிடம் ஆயம்மா இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார்.
ஜலால் அனைவரையும் வர வேண்டும் என்று எதற்காக கூறியிருப்பார்? அது என்னவோ எனக்கும் தெரியவில்லை அத்தை. எதற்காக உங்களை இங்கே வரச் சொன்னேன் என்று நீங்கள் அனைவரும் யோசிக்கலாம். எதையாவது நான் புதிதாக பிரகடனப்படுத்தப் போகிறேனா, அல்லது ஏதாவது முக்கியமான விஷயமா, அல்லது ஏதாவது ஆலோசிக்க வேண்டுமா என்று இப்படியெல்லாம் நீங்கள் யோசிப்பீர்கள். ஆனால் உண்மையான காரணம் என்னவென்றால் இன்று மக்கள் மனதார எனக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதை நினைக்கும் போது என் மனம் உண்மையில் நெகிழ்கிறது. அந்த மகிழ்ச்சியை நான் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் தந்தையாகி இருக்கிறேன். ராஜ்யத்திற்கு அதன் வாரிசு கிடைத்து விட்டது. அதனால் நான் என்னுடைய வாரிசை என்னுடைய பிரஜைகளுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவ்விஷயத்தை பற்றி நான் மௌல்வி அவர்களிடம் விவாதித்தேன். அவர் இன்றைய நாள் மிகவும் அதிர்ஷ்டமான நாள், புண்ணியமான நாள் என்று கூறினார். இந்துக்கள் அனைவருக்கும் கூட இது முக்கியமான நாளாம், அதாவது தசரா பண்டிகையாம். ஆகவே நான் என்ன முடிவு செய்திருக்கிறேன் என்றால், அந்த பவித்திரமான நாள் அன்று நான் ஒரு விழா ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருக்கிறேன். ஷகன்ஷா, இது மிகவும் உத்தமமான சிந்தனை. அன்றுதான் ராவணனை கொள்ளும் நிகழ்ச்சி நடக்கும். நான் அதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஷேன்ஷா, இந்த நாளில்தான் ராமபிரான் துஷ்டனான ராவணனை வதம் செய்தார். அதன் நினைவாகத்தான் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அற்புதம். அந்த புனித நாள் அன்று என் வாரிசுகள் இரு மதத்தின் புனிதங்களை விவரிப்பார்கள். அன்றைய பண்டிகையின் போது என் இரு குழந்தைகளையும் நான் சம்பிரதாயத்தோடு அழைத்துச் செல்ல வேண்டும். ஆனால் ஜலால், அவர்கள் பச்சிளம் குழந்தைகள். எனவே அவர்களை இப்பொழுது வெளியில் அழைத்துச் செல்வது நல்லதல்ல. இப்பொழுது வானிலையும் சரியில்லை. ஷெஹன்ஷா, அத்தை அவர்கள் சரியாக கூறினார்கள். இவர்கள் பச்சிளம் குழந்தைகள். இவர்களை கூட்டத்திலிருந்து விலக்கி வைப்பதே மிகவும் நல்லது. ருக்கையா பேகம் அவர்கள் கூறுவது உண்மைதான் ஷெஹன்ஷா. ஆனால் இந்த பண்டிகை என் குழந்தைகளுக்காக நடத்தப்படுகிறது. அதில் அவர்களே இல்லை என்றால் பிறகு எவ்வாறு கொண்டாட்டம் இருக்கும்? ஷகன்ஷா, தாங்கள் அனுமதித்தால் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். அனுமதி தருகிறேன். இளவரசர்கள் பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதத்தில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றால், இளவரசர்களை தரிசித்துக் கொள்வதற்கு மக்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. மகேஷ் தாஸ் அவர்களே, என்ன அர்த்தம் இல்லாமல் பேசுகிறீர்கள்? ருக்கையா பேகம், இது அர்த்தமுள்ள பேச்சா இல்லை அர்த்தம் இல்லாத பேச்சா என்பதை காலம் பதில் சொல்லும். பிரஜைகள் இளவரசர்களை தரிசித்தே ஆக வேண்டும். இதுவே உத்தமமாகும். ஜலால் குழந்தைகளை விழாவிற்கு அழைத்துச் செல்ல முடிவெடுத்திருக்கிறான். நம்முடைய திட்டத்தை சுலபமாக நிறைவேற்ற இவர்கள் பாடுபடுகிறார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் நாம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். பல பிரச்சனைகளுக்கு பிறகு நமக்கு நம் லட்சியத்தை எட்டுவதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இது போன்ற வாய்ப்பு அடிக்கடி நமக்கு கிட்டாது. இந்த வாய்ப்பை கை நழுவ விட்டால் அது மிகப்பெரிய முட்டாள்தனமாகிவிடும். நீ சரியாக கூறினாய். அந்த ருக்கையா ஹுசைனை விட்டு ஒரு கணம் கூட விலகி இருக்காது. ஆனால் நாளை உற்சவம் நடக்கும் போது மட்டும் அந்த ருக்கையா பேகத்தின் கவனம் முழுவதும் விழாவின் மீது மட்டுமே குவிந்திருக்கும். அப்போது அந்த குழந்தை நிச்சயம் உன்னோடுதான் இருக்கும். என்னிடம் இல்லாமல் வேறு யாரிடம் இருப்பான்? என்னிடம் தானே ஒப்படைத்துள்ளார்கள். பாவம், என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ளார்கள். நம்பிக்கை துரோகம் செய்தது ஜலாலின் தந்தையாக இருந்தாலும் ஹுமாயூன் செய்த தவறுக்கு அவனுடைய வம்சத்தினர் தண்டனையை தவறாது அனுபவிப்பார்கள். நாளை நடக்கும் உற்சவம் ஜலாலுக்கு விரக்தியை ஏற்படுத்தும். ஹசன், நீ பெரியவனான பிறகு எவ்வாறு நடக்க வேண்டும் என்று நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். வேடிக்கையாக இருக்கும். ஜோதா பேகம், ஹசன் உங்களுக்கு அதிகமாக தொல்லை தருகிறானா? இல்லை, அவ்வாறு எதுவும் இல்லை. ஒரு முறை பால் அருந்துவிட்டால் நிம்மதியாக படுத்து உறங்குவான். அடடடடா, என்னவாயிற்று? என் செல்ல மகனுக்கு என்னவாயிற்று? என் இளவரசருக்கு என்ன ஆயிற்று? ஏன் அழுகிறாய்? எதற்காக அழுகிறாய்? எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறானே. ஹோஷியார், இவனை பார்த்தாயா? ஏன் அழுது கொண்டிருக்கிறான்?
இவனுக்கு பசி எடுக்கிறதா, தூக்கம் வருகிறதா, அல்லது கோபத்தில் அழுகிறானா? எதற்காக அழுகிறான் என்று தெரியவில்லை. எனக்கு மட்டும் என்ன தெரியும் புசு? எப்பொழுது பார்த்தாலும் இவர் அழுது கொண்டே இருக்கிறார். காரணம் தெரிந்தால் நான் அதை நிறுத்திவிட மாட்டேனா? இல்லை இல்லை, என் செல்ல இளவரசன் அழக்கூடாது. நீ நல்ல குழந்தை தானே, அழக்கூடாது. தள்ளு. இல்லை ரஹீம், குழந்தையை தொடாதே, அவன் அழுது விடுவான். இல்லை அம்மா, நான் அவனை அழ வைக்கவில்லை. அவனுடன் விளையாடிக் கொண்டுதான் இருக்கிறேன். பார்த்தாயா, இது ஷெஹன்ஷாவின் பொம்மை. இளவரசர்கள் தான் இதோடு விளையாட வேண்டும். சின்னம்மா, நீங்கள் நமது ஹுசைனை ருக்கையாவிடம் எதற்கு கொடுத்தீர்கள்? அவனும் இங்கு இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆனால் ருக்கையா அம்மா அவனோடு விளையாட அனுமதிப்பதில்லை. அவனிடம் செல்ல அனுமதிக்க கூட இல்லை. தொட கூட அனுமதிப்பதில்லை. நல்ல வேளை, இனி உறங்கி விடுவான். தூங்கிக் கொண்டிருப்பவனை எழுப்பி விடாதே. செல்ல இங்கிருந்து. தூங்குடா என் செல்லமே. பார்த்தாயா, உன் அம்மாவிற்கும் தூக்கம் வந்துவிட்டது. நீயும் தூங்கு. அப்படி எதுவும் இல்லை ரஹீம். அது ருக்கையா பேகம் ஹுசைன் மீது மிகவும் அக்கறையாக இருக்கிறார். அதனால் தான் உன்னை அருகில் விடவில்லை. ருக்கையா பேகம் ஹுசைனை எப்படி பார்த்துக் கொள்கிறாரோ எனக்கு தெரியவில்லை. நான் குழந்தையை பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினேன். ஆனால் அவர் அதை மறுத்து விட்டார். நீங்கள் கவலைப்படாதீர்கள் சலீமா பேகம். ருக்கையா பேகம் மிகவும் தெளிவானவர். அவர் நிச்சயம் ஹுசைனை நல்லபடியாக பார்த்து வளர்ப்பார். வணங்குகிறேன் ராஜமாதா. அத்தை, இவர்களை தாங்களா? அஹதாப். யா அல்லாஹ், இவன் மீண்டும் அழுகிறானே. இவ்வளவு சிரமப்பட்டு இவனை உறங்க வைத்தேன். இல்லை இல்லை, அழகு. ஒன்று பிரச்சனை இல்லை ருக்கையா, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏன் அழுகிறீர்கள்? உங்களுக்கு உறக்கம் வருகிறதா? நான் தங்களை உறங்க வைக்கிறேன். இப்பொழுது குட்டி இளவரசர் தொட்டிலில் ஆடப்போகிறார். ஆடியபடியே உறங்க போகிறார், சரிதானா? அற்புதம் அத்தை அவர்களே, உங்கள் கைகளில் மாயம் இருக்கிறது. மாயம் அல்ல ருக்கையா, அனுபவம் தான் காரணம். குழந்தைகளுக்கு தொட்டிலில் போட்டு ஆட்டினால் மிகவும் பிடிக்கும். உனக்கும் இப்பொழுது ஓய்வு அவசியம் என்று நினைக்கிறேன். ஹுசைனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ இப்பொழுது ஓய்வெடுத்துக்கோ. உஷியார், நீ சென்று ஆயம்மாவை அழைத்து வா. ஒருவேளை இரவில் இவருக்கு பசி எடுத்தால் மீண்டும் அழ ஆரம்பித்து விடுவார். செல். ஹோஷியார், கூறுங்கள். உனக்கு உறக்கம் வருகிறதா? சென்று உறங்க. நான் தான் ஹுசைனுடன் இருக்கிறேனே. பரவாயில்லை ஹுசூர், நான் இங்கேயே இருக்கிறேன். ஹோஷியார், இன்று இரவு நீ உறங்கவில்லை என்றால் நாளை எவ்வாறு சேவை செய்வாய்? அது மட்டும் இல்லாமல் ருக்கியா பேகமும் உறங்கிவிட்டார். நீயும் சென்று உறங்க. சரி, செல்.
செய்கிறீர்கள்? என்னிடம் தாருங்கள். ஹுசைனுக்கு தாங்கள் என்ன கொடுத்தீர்கள்? அல்லாஹ், என் குழந்தை அமைதியாக இருக்கிறான். எங்கள் இளவரசரை என்ன செய்தீர்கள்? அல்லாஹ், உங்களுக்கு என்ன ஆயிற்று? நான் உடனே சென்று கூற வேண்டும். அல்லாஹ், இளவரசருக்கு ஏதோ ஆகிவிட்டது.